உலகமெல்லாம் பரவி வாழும் தமிழ் மக்களுக்கும் இப்பட்டிமன்றத்திற்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடன் பேச வந்திருக்கும் சக பேச்சாளர்கள் அவர்களுக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் ஐயா, நம்ம இங்கே பட்டிமன்றம் தான் பேச வந்திருக்கோம். ஆனால் எதிரணி தலைவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இங்கே பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பரீட்சை நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு பிரித்து எழுதுகெல்லாம் படித்து காட்டுறாரு. அதாவது சொல்கிறாரு ஐயா அவர் பண்டம் கூட்டல் ஈகை பண்டிகையாம் சொல்கிறாரு. பண்டத்தை கொடுக்குறாங்களாம். இவங்க பாருங்கய்யா, மீந்தது போனது வந்ததெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ யாரும் பண்டங்களை வாங்கிறது இல்லையா. பணம் இருந்தால் கொடு, இல்லைன்னா ஆளை விடு, உனக்கு ஏதாவது வேணும்னா நான் தரேன்றாங்க ஐயா. அப்படி ஆகிடுச்சு ஐயா இந்த காலம். இவங்க பண்டத்தை ஈகை பண்ணுறாங்களாம். அதுக்கடுத்து ஐயா இன்னொரு விஷயம் சொன்னார். காலண்டர்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னாரு. நானும் தான் ஐயா காலண்டர் வச்சுருக்கேன், நீங்களும் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலண்டரு நல்லா பாருங்க ஐயா. பண்டிகை நாட்கள்லாம் என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். ரெட் கலரில் இருக்க ஐயா. ரெட் கலரு, ரெட்டுன்னா என்ன திரும்ப ஐயா? டேஞ்சரு. காலண்டர் அடிச்சிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஐயா, ரெட்டுன்னா டேஞ்சரு. பண்டிகைக்கெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான நாள், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் ஐயா காலண்டர் அடிக்கிறாங்க. அப்புறம் ஐயா இங்கே பாருங்கள், எதிரணி தலைவர் இப்போ அடுக்கிறாரு பண்டிகைகளை. ஜனவரியிலேருந்து அடுக்கிறாரு, பொங்கல்லேருந்து தமிழ் புத்தாண்டுலேருந்து ரம்ஜான் கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கிறாரு ஐயா. இந்த 12 மாதமும் இந்த பண்டிகையில் அடிக்கிட்டு இந்த 12ஆவது மாதம் டிசம்பர் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு நிகழ்வு ஏற்படும் பாருங்கய்யா. என்ன நிகழ்வுன்னா சொர்க்கவாசல் திறப்புன்னு ஒன்று ஏற்படும் பாருங்க. அது எதுக்கு நடைபெறுதுன்னு சொல்கிறீங்க? 12 மாதமும் இந்த பண்டிகையில் நீ கொண்டாடி நீ அனுபவித்த திண்டாட்டம் போதுண்டா தம்பி. இதுக்கு மேலே உனக்கு ஒரு திண்டாட்டம் தேவையில்ல, நரகம் தேவையில்ல, நீ இனிமேட்டு உனக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்லி தான் ஐயா அந்த சொர்க்க வாசலை திறந்து விடுறாங்க. ஐயா பொங்கல் இடுதல் சொல்கிறாரு. பொங்கல் இடுதல் என்பது இந்த பொங்கல் பண்டிகைக்கு மட்டும் கிடையாது. பொதுவாக நன்றியை கூறும் விதமாக நாம் பொங்கல் இடுறோம். அப்படி தானுங்க ஐயா? ஆமாங்க ஐயா. குலதெய்வ வழிபாட்டுக்கு பொங்கல் இடுறோம். வீட்டில் ஒரு சுபகாரியம் வருதா, நம்ம போயிட்டு பொங்கல் இட்டு முதல்ல படைக்கிறோம் இல்லைங்களா ஐயா? சரிங்க ஐயா. ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து ஐயா ஒருத்தவன் இரு நான் உனக்கு பொங்கல் வச்சிடுறேன் அப்படின்னா என்ன ஐயா அர்த்தம்? அதுக்கு அதிக விளக்கம் தேவையில்லை ஐயா. சரிங்க ஐயா. அடுத்த ஐயா, அவர் மட்டும் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு வரல, நானும் பள்ளிக்கூடத்தில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கய்யா. அவர் பிரித்து எழுதினார், நான் சேர்த்து எழுதுகிறேன் பாருங்கள். தீபம் கூட்டல் ஒளி தீபாவளி. கரெக்டாக சொல்லிட்டீங்களா ஐயா? கரெக்டாக சொல்லிட்டீங்களா? தீபத்தை ஏற்றினாங்க ஐயா. அந்த காலத்தில் நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டாங்க பண்டிகையில். அப்படி வழிபடும்போது காற்று சுத்தமாச்சு ஐயா. இன்றைக்கி அதுவாயா செஞ்சிடுறாங்க. பட்டாசு வெடித்து மாசாக்கிடுறாங்களே ஐயா. ஊரெல்லாம் காற்று மாசாகுது. இதனால் பாருங்கய்யா, டெல்லி போன்ற பெருநகரங்கள்லாம் பாருங்கள், ஒரு வாரம் இழுத்து மூட சொல்கிறாங்க. எதை? ஊரி. பள்ளிக்கூடம் போக முடியல, மருத்துவமனைக்கு போக முடியல, நோயாளிகளுக்கு திண்டாட்டம், குழந்தைகளுக்கு திண்டாட்டம், இதை போல் பல திண்டாட்டங்களை கொடுத்துக்கிட்டு வருது ஐயா இந்த பண்டிகை. அதுக்கடுத்து பாருங்கய்யா, பண்டிகைனால சொன்னார் நல்லா வியாபாரம் பெருகுன்ட்டு. நல்லா பெருகுச்சு ஐயா உங்கள் வியாபாரம். நான் சரியான ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கய்யா. இப்போ சமீபத்தில் நடந்த உதாரணம், ஸ்வீடன் நாட்டில் மே 2023 பியான்ஸ் அப்படின்ற ஒரு அம்மா இசை கச்சேரி நடத்துனாங்க ஐயா. அது ஒரு கொண்டாட்டமாக வச்சுருந்தாங்க. அங்கே பெரிய இசை திருவிழான்ட்டு அங்கே பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க ஐயா. இசையை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அது அம்மாவில் இசையை அது தெரிஞ்சுங்க வந்திருந்தாங்க. அவங்க வரவே உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளில் இருந்தும் அங்கே படையெடுத்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தங்கும் விடுதி, உணவகம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? எல்லாமே ஃபுல்லாகி போச்சு. எல்லாமே ஃபுல்லானதுனால விலைவாசிலாம் தாறுமாறாக ஏறி போச்சு. பணவீக்கம் பல மடங்கு அதிகரிச்சிச்சு ஐயா. அதை கட்டுப்படுத்த அந்த நாட்டு அரசாங்கம் பட்ட திண்டாட்டம் இருக்கு ஐயா. ஒரு நாடையே திண்டாட வச்சிருக்கு ஐயா. பாருங்க ஐயா. அது ஐயா இப்போ பாருங்க, ஒரு வீட்டினுடைய ஆண்மகன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, தன் வீட்டுக்கு பண்டிகைக்கு தேவையான துணிமணிகள், மளிகை சாமான்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு ஐயா. வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சிடுது ஐயா. சரி, நம்ம ஏதோ திருப்தியாக செஞ்சிட்டோம், நிம்மதி அடையலாம், என்ன ஒரு சொல்கிறாங்க அப்படி பின்னூட்ட கேட்கலான்னு சொல்லிவிட்டு மனைவி கிட்ட, அம்மா நான் வாங்கி கொடுத்தேனே எல்லாம் எப்படி இருந்தது எல்லாம் அப்படின்னோடனே, திருவள்ளுவராது 1.25 அடி எடுத்துக்கினார் ஐயா. இந்த அம்மா ஒரு சின்ன சவுண்டு,
எப்படிம்மா இருந்தது நான் வாங்கி கொடுத்ததுனே அந்த அம்மா சொல்லுவாங்க, அவ்வளோதான் ஐயா, சர்வத்தையும் அடிக்கிடுவாங்கய்யா. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் கொண்டாட முடியுமா ஐயா? அவன் திண்டாட்டத்தை தணிக்க எங்கே போவான் ஐயா? போக வேண்டிய இடத்துக்கு தான் ஐயா போவான். அதுக்கப்புறம் பாருங்க ஐயா, ஒரு மனுஷனுக்கு வந்து இது கஷ்டம் வந்துடுச்சு, திண்டாட்டம் வந்துடுச்சு, எங்கே போவான்? 2 இடம். ஆமாம் ஐயா, ஒன்று கோயில், இன்னொன்று ஐயா இன்னொன்று மதுபானம், அங்கே போவான். பண்டிகை நாளில் பாருங்க ஐயா, மக்கள் எங்கே அதிக கூட்டம் இருக்குன்னு கேளுங்க, இவங்களையும் சொல்லுங்க, இவங்களும் போயிருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க, கடவுளே என்னை இப்படிலாம் துன்பப்படுத்தாத. கூட்டம் பாருங்கய்யா, அலமோதும் கோயிலில் வருஷம் கட்டி நிற்கும். அதுக்கடுத்து பாருங்கய்யா, மதுபானம் வியாபாரம் கோடிக்கணக்கில் பிச்சுக்கிட்டு போகும். எதனால் ஐயா? திண்டாட்டங்கள்னால் தான் ஐயா. ஐயா, இது ஒன்று நடந்த சம்பவம் ஒன்று சொல்கிறேன், நான் கேளுங்க நீங்கள். அதாவது ஒரு மது பிரியர் இருக்கிறார். அந்த மது பிரியரை பார்த்து, ஏயா பண்டிகை நாள் அதுவுமா இதை போல் போயிட்டு குடும்ப பிள்ளைங்க குழந்தை குட்டிகளை பார்க்காம எதுக்கையா நீ வந்து மது குடிக்க போகிற அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் என்னையா சொல்கிறாரு, என்னால் கஷ்டம் தாங்க முடியல, அதனால் நான் இதை குடிக்க போகிறேன்னாரு. சரியா, கஷ்டம் தாங்கலாம் இதை குடிக்கிறியே, அப்படி இதில் என்ன தான் இருக்குது நீ சொல்லுன்னு அவர் சொல்கிறாரு. ஐயா, இந்த மதுவில் எதெல்லாம் கலந்து செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுங்க ஐயா, நான் அந்தளவுக்கு படிக்கலை. ஆனால் ஒரு சிலதெல்லாம் எனக்கு தெரியும். இதில் கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் இசை, கொஞ்சம் நடனம், இது எல்லாத்தையும் கலந்து செஞ்சுருக்கிறான்னு சொல்கிறாரு ஐயா. சரி, நீ படிக்கலன்னு சொல்கிற, இதெல்லாம் எப்படிப்பா உனக்கு தெரியுது அப்படின்னு நான் அவரை பார்த்து கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமாங்க சொல்கிறாரு, இதை மதுவை கொஞ்சம் உள்ளே விட்டோம்னா இதெல்லாம் வெளியில் வருது இல்லை, நீ வேணா கொஞ்சம் விட்டு பாருங்க, என்ன கம்பெனிக்கு கூப்பிட்றாரு ஐயா. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஐயா. அதாவது பாருங்க ஐயா, எப்போதாவது ஒரு தடவை பண்டிகை வருது, மக்கள் கொண்டாடினாங்க ஐயா. இப்போ பாருங்க, எப்போ பார்த்தாலும் கொண்டாட்டம். எதுக்கெல்லாம் கொண்டாட்டம் பாருங்க. 10 ரூபாய் கர்ச்சிப்பு வாங்குறான் ஐயா, 10 ரூபாய் கர்ச்சிப்பு வாங்கிட்டு 10,000 ரூபாய்க்கு பார்ட்டி வைக்கிறான். இப்படிலாம் நடக்குது ஐயா கொண்டாட்டம். இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள்லாம் நடக்கும்போது இந்த பண்டிகையில் சிறப்பிக்கணுன்ட்டு அந்த குடும்பத் தலைவர் என்ன பண்ணுறாரு ஐயா, இப்போ அதை விட மிக சிறப்பாக கடனை வாங்கி கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, நிறைய வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. வாங்கிட்டு வந்து கொடுத்து என்ன பண்ணல, குடும்பத்தில் அவருக்கு வந்து பத்தலைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பத்தலைன்னு பாட்டு பாட வேண்டியதுதான். அதுக்கடுத்து ஐயா தீபாவளியை பற்றி சொன்னார். தீபாவளி இப்போ 2-3 வருடங்களாக தொடர்ந்து தீபாவளி சமயத்தில் ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது ஐயா. அது என்னன்னு நல்லா கவனிங்க. என்னென்னா, அதாவது தீபாவளிக்கு ஆகிற செலவை பார்த்தா இந்த நரகாசுரனை கிருஷ்ண பகவான் மன்னிச்சே விட்டுருக்கலாம் போல இருக்கு அப்படின்றாரு ஐயா. அதாவது அந்த ஒரு அசுரனுக்கு கூட பொது மன்னிப்பு கொடுக்குற அளவுக்கு மக்கள் மனநிலை மாறி இருக்கு ஐயா. அந்த அளவுக்கு இந்த திண்டாட்டம் தாங்க முடியாமல் அசுரனே இருந்துட்டு போகலான்னு நினைக்கிற அளவுக்கு இந்த பண்டிகைகள் மக்களுக்கு திண்டாட்டம் கொடுக்குது ஐயா. ஐயா, நான் இப்போ வந்து இறுதியாக வந்து என் வாதத்தை வந்து நான் சொல்ல வரேன். இப்போ ஆண்களுக்கு என்ன நிலைமை ஏற்படுது பாருங்கள். குடும்ப செலவிற்கு சம்பாதிச்சு செலவு பண்ணணும், ஃபீஸு கட்ட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு செலவு பண்ணணும், மொய் செய்ய கடன் வாங்கி செலவு பண்ணணும், பண்டிகைக்கு கந்து வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணணும் ஐயா. அப்போ ஆண்கள் எப்படின்னா பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்களே ஐயா, திண்டாட்டம் ஐயா. அடுத்து பெண்களுடைய நிலைமைக்கு வர ஐயா. பெண்களுடைய நிலைமையை பாருங்க ஐயா. பசித்தாலும் சமைக்கணும், பசி இல்லைன்னாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இல்லைன்னாலும் சமைக்கணும், விருந்தாளி வந்தாலும் சமைக்கணும், விருந்தாளியா போனாலும் சமைக்கணும், வேலைக்கு போனாலும் சமைக்கணும், லீவு விட்டால் சிறப்பாக சமைக்கணும், பண்டிகை நாள் வந்தால் சமைன்னு சமைச்சிக்கிட்டே இருக்கணும் ஐயா. இது பெண்களோட திண்டாட்டம். இப்படி ஆண்களும் திண்டாட்டப்பட்டு பெண்களும் திண்டாட்டப்படும் போது பண்டிகைகள் எப்படி ஐயா கொண்டாட்டமாக இருக்கும். எனவே ஐயா, என்னுடைய வாதங்களை எல்லாம் நன்றாக அலசி ஆராய்ந்து பண்டிகைகளால் மக்கள் திண்டாட்டம் அடைகிறார்கள் என்ற நல்லதொரு தீர்ப்பை கூறுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், உண்மையை உலகிற்கு சொல்லுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பி மணி திண்டாட்டமே என்ற தலைப்பில் அருமையான தன்னுடைய வாதங்களை முன்னெடுத்து வைத்திருக்காங்க. ஏன் பட்டாசை வெடிக்கிறீங்க, ஏன் புகையை உண்டாக்குறீங்க, சுற்றுச்சூழலுக்கு ஏன் கேடு விளைவிக்கிறீங்க, நல்லா தான் கேட்டிருக்காரு. ஆண்களுக்கு பண கஷ்டம் இருக்குயா, நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்களுக்கு பண கஷ்டம் இருக்குதான். அதை விட இன்னொன்று சொல்கிறாரு, பெண்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலானதுயா. அவங்க படக்கூடிய கஷ்டத்தை பாருங்கள்.
விருந்தாளி வந்தாங்களும் சமைக்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் போனாலும் சமையல் செய்கிறாங்க, உடம்பு நல்லா இருந்தாலும் சமையல் செய்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு எதுக்குயா? அது அவங்களுக்கும் அது திண்டாட்டம் தான்யா. கேலண்டரில் இருக்கக்கூடிய கலர் கூட சிகப்பாக தான் இருக்குது. அதுதான் சொல்லுது டேஞ்சர், அபாயம்னு சொல்லுதுயா. ஏன்? அந்த பண்டிகைகளால் இன்று கிடைக்கக்கூடியது திண்டாட்டம் தான்ன்றத நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்கிறார். ஒரு குடிமகன் திண்டாட்டத்தில் இருக்கிறான், ஆனால் அவன் குடிச்சிருக்கக்கூடிய அந்த மதுவினுடைய போதை உள்ளே போகும்போது அவன் சொல்கிறான், எனக்கு இப்போ சந்தோஷமான நினைவு வருது, இசை வருது, நடனம் வருது, நாட்டியம் வருது, எல்லாமே இது உள்ளே போச்சு பாருங்க, அதனால தான் அப்படின்றான். இத்தனை கஷ்டப்பட்டு நீங்கள் கொண்டாடி தான் ஆகணுமா? இத்தனை நேரங்களை வீணடிச்சு அந்த பட்டாசுகளை வெடித்து சுற்றுப்புற சூழலை கெடுத்து இந்த பண்டிகை கொண்டாடணுமா? அதனால் திண்டாட்டம் தாயா அப்படின்ற நல்ல கருத்தை பதிவிட்டு போயிருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்ததாக அன்பு தம்பி ரவி அவர்கள் கொண்டாட்டமே என்ற தலைப்பின் கீழ் தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வருகின்றார்கள்.